எந்திரிச்சிட்டிங்களா? இருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். இருமா இரு. ராதா, நீதான் காலையில பாட்டு பாடுனியா? ஆமாங்க அத்தை. என்னாச்சு? பூஜை பண்ணிட்டு இருந்தேன், கண்ணாவுக்கு அரத்தி காமிச்சிட்டு இருந்தேன், அதான். உன் பாட்டு கேட்டுதான் நான் எந்திரிச்சே வரேன். அச்சோ, சாரி அத்தை. ரொம்ப சத்தமாக பாடிட்டேனா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா உங்கள் தூக்கத்தை? அட என்னம்மா நீ, எங்க வீட்டுல இந்த மாதிரி காலையில யாராவது பாட்டு பாடி எழுப்ப மாட்டாங்களான்னு எத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தேன். மருமக வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே கலையா இருக்கு. ஏன் அத்தை, காலையில் பூஜை பண்ண மாட்டீங்களா? நானும் ஒரு காலத்துல பண்ணேம்மா. அதுக்கப்புறம் வயசாகி போச்சு. அப்பப்பதான் இந்த பூஜை ரூம் பக்கம் போவேன். இப்பதான் நீ வந்துட்டேல, இதுக்கப்புறம் பூஜை ரூமே நல்லா இருக்கும், வீடே சந்தோஷமா இருக்கும் பாரு. அடியே யசோதா, வாங்கத்த, எந்திரிச்சிட்டீங்களா? ஆமா, யாரடி காலங்காத்தாலே பாட்டு பாடினது? அதை கேட்டுதான் நானே வாரேன். நீயா பாடுன? நான் இல்லத்த, இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த மேடம் தான். ஓ, புது மருமக. சாரி பாட்டி, உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆட நீ வேற, நாங்க சீக்கிரமாவே எந்திரிச்சிருவோம், இன்னைக்குதான் கொஞ்சம் டேட்டு. தெரியும். சரி, கல்யாண வேலையில் எல்லாரும் வேலை பார்த்து டயர்டாக இருப்பீங்க, கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு தான் நானும் எழுப்பலை. இருங்க பாட்டி, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ராதாம்மா, நாங்க தான் சீக்கிரம் எந்திரிக்கணும், நீ தான் ரொம்ப டயர்டா இருப்ப. ஆனா பாரு, நீ தான் சீக்கிரம் எந்திரிச்சு குடிச்சிட்டு அழகா புடவை கட்டி லட்சணமா பூஜை ரூம் போய் பூஜை எல்லாம் பண்ணி இப்ப காஃபியும் கொண்டு வரேன்னு சொல்ற. டிஃபன் கூட ரெடி பண்ணிட்டேன் அத்தை, எல்லாரும் சாப்பிடலாம், போய் குளிச்சுட்டு வாங்க. அட, டிஃபன் கூட ரெடி பண்ணிட்டியா? என் பொண்டாட்டியை என்ன நினைச்ச பாட்டி? ரவி, எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங்மா. ரவி, சூப்பரான பொண்ணு தாண்டா பாத்திருக்க. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு பாரு. எவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு பூஜையெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் காஃபி டிஃபன்லாம் பண்ணி வச்சுட்டா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அப்புறம் என் பொண்டாட்டியை என்ன நினைச்ச நீ? டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துருவா. ஆமாண்டா, மணி 6 என்ன ஆகுது, எத்தனை மணிக்கு எந்திரிச்சு இவ்வளவு வேலையை பார்த்தான்னு தெரியல. போதும் போதும், என் பொண்டாட்டியை ஓவரா கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் திருஷ்டி பட்டுரும். சரிடா, போ, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நோ நோ நோ, நேற்று வர நீ தான் எனக்கு காஃபி கொடுத்த, ஆனால் இன்னைக்கு என் பொண்டாட்டி வந்துட்டா. என் பொண்டாட்டி கையில் காஃபி குடிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குல்லம்மா, அதை ஏமா கெடுக்கிற? போ, நீ போய் உன் புருஷனுக்கு போய் காஃபி கொடுப்போ. அத்தை, பாத்தீங்களா தைவன? சின்ன ஜிசுங்கடி அப்படிதான் இருக்குங்க. இருந்துட்டு போட்டும், எனக்கும் சந்தோஷம்தான். ராதாமா, போ, போய் காஃபி கொடுத்துட்டு வா, நாங்க எல்லாரும் குளிச்சுட்டு வந்துடுறோம். சரிங்க அத்தை. ஓய், ரூமுக்கு வா. வரேன். ஏங்க, குட் மார்னிங். குட் மார்னிங் பொண்டாட்டி. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. பாரு, என் பொண்டாட்டி காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? 5 மணி இருக்கும். எந்திரிச்சு என்னென்னலாம் பண்ணீங்க? எந்திரிச்சிட்டு குளித்தேன், குளிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கினேன், அதுக்கப்புறமா வெளியில் வாசலில் கோலம் போட்டேன், அப்புறமா கிச்சனுக்கு போய் சமைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பூஜை ரூமுக்கு போயிட்டு அப்புறமா சமைச்சு வச்சுட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு வந்துட்டேன்.
எப்பா, இதுக்கப்புறம் மேடம் என்ன வேலை செய்வீங்க? இதுக்கப்புறம் என்னங்க, மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு எதனா வேலை இருந்துச்சுன்னா இதோ நம்ம ரூம் எல்லாம் அந்த பூவெல்லாம் எடுத்து கீழே போடணும். அவ்வளோதான். நைட் சாப்பாடு இருக்கேம்மா, அதை மறந்துட்ட? ஆமாம்ல, நைட் சாப்பாடு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் மேடம் தூங்குவீங்களா இல்லை வேற எதனா வேலை பார்ப்பீங்களா? இல்லைங்க, அவ்வளோதான். அப்படியே ஒன்று வச்சேன்னா தெரியும் உனக்கு. ஏங்க, ஏன் இப்போ என் மேலே கோவப்படுறீங்க? கோவப்படாமல் என்னை என்ன பண்ண சொல்கிற? என்ன பண்ண சொல்கிற? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்க்காத, அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கன்னு. ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? வேலைக்கு ஆள் இருக்காங்க தாங்க, அதுக்குன்னு நீங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு அவங்களே செய்ய சொல்கிறது என் கையால் செஞ்சு போட்டால் தானே நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ஆசை. ராதாம்மா, நான் உன்னை தப்பு சொல்லலை. ஆனால் உன்னோட உடம்பு கண்டிஷனுக்கு இவ்வளோ வேலையெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? உனக்கு சமைக்கணும்னா அம்மா பக்கத்தில் பேசாமல் நின்றுக்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அதுக்குன்னு நீ எல்லா வேலையும் இப்படி இழுத்து போட்டு பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ணேன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், நான் திட்டிடுவேன். சரி, ஓகே. சரி சரி, கிளம்பு. கிளம்பணுமா? எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான். மறந்துட்டியா? போன வாரம் டாக்டர் அடுத்த வாரம் வர சொன்னாங்கல்ல செக்கப்புக்கு. போக வேண்டாமா? கிளம்பு கிளம்பு. ஏங்க போங்க, நான் வரல. வரலையா? வரலைன்னா என்ன அர்த்தம்? ஏங்க எப்போ பாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை. ராதா, உன்னோட உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருப்பேன். எதுவும் பேசாத, போய் சீக்கிரமாக கிளம்பு. ஏங்க நில்லுங்க. கிளம்புன்னு சொன்னேன். கண்ணா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? அக்கா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா தங்கம். உன்னை பார்க்கணும் போல இருக்குக்கா. சரி, அக்கா ஈவினிங் வரேன் உன்னை பார்க்கறதுக்கு. உனக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லு, அக்கா வாங்கிட்டு வரேன். எனக்கு நிறைய டீமண்டம் வேணும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள், சரியா? அதுக்கப்புறம் நீ அக்கா கூடயே வந்து இருக்கலாம். அக்கா, நம்ம 2 பேரும் எப்போ மறுபடியும் ஒண்ணா இருப்போம்? சரிக்கா. ராதாமா, விஜய் எந்திரிச்சிட்டாலாமா? என்ன பண்ணுறா? அம்மா, அவள் இன்னும் எந்திரிச்சு வெளியில் வரலம்மா. வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். ஐயோ, இன்னுமா தூங்கிட்டு இருக்கா? கழுத இங்கே தூங்குற மாதிரியே அங்கேயும் போய் தூங்குது பாரு. ராதாமா, நீ போய் அவளை சீக்கிரம் எழுப்பி விடுமா, யாராவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. எனக்கு பழக்கம் இல்லைம்மா, அதனால அதே டயத்துக்கு எனக்கு முழிப்பு தட்டிடுது. நான் சொல்கிறேம்மா, நான் போய் இதோ அவளை போய் எழுப்புறேன். சரிங்கம்மா, 2 பேரும் ஈவினிங் வரோம். சரிம்மா, வரும்போது அவளையும் கூட்டிகிட்டு வா. சரிம்மா, வச்சிடுறேன். சரிங்கம்மா, வச்சிடுறேன். கண்ணா, ஒழுங்கா சமத்தா இருக்கணும், சரியா? சரிக்கா. கண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அக்கா கூடயே நீ இருக்கலாம், சரியா? இப்போதானே அக்காவுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, அதனால ஒரு வாரம் இல்லை 10 நாள் நீ இங்கே இரு. அதுக்கப்புறம் அக்கா கூட போய் இருக்கலாம், சரியா? சரி. சரி, இப்போ நான் உனக்கு சாப்பிட எதனா கொண்டு வரேன், சாப்பிடு. சரிங்க ஜெயாம்மா. என்னடா இது, மேலே பூவா தொங்குது? அச்சோ, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. இங்கதான் இருக்காரா? ஷோ, எப்ப பாரு இந்த லேப்டாப்பும் கைமா தான் அலைகிறான். எதுக்கு இவங்கெல்லாம் கல்யாணம் பண்றாங்க? என்ன விஜி, எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சிட்டேன். தூக்குனது போதுமா? ஏன், என்னாச்சு? லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் எதுவும் இல்லை விஜி, எப்போ இதே டயத்துக்கு தான் எந்திருப்பீங்களோ? இல்ல சீக்கிரமா எந்திரிச்சிருவேன். நேற்று மேரேஜ் ஆச்சுல்ல, அதான் கொஞ்சம் டயர்ட்ல. புரியுது. குட் ஆஃப்டர்நூன். என்னது குட் ஆஃப்டர்நூனா? ஐயோ, அப்ப டைம் என்னாச்சு? டைம் எவ்வளோ காக்கா ஆயிடுச்சு. நீங்கள் மார்னிங் சாப்பிடல? அதை விடுங்க, என்னை எழுப்பிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்றீங்க?
ஐயோ வெளியில எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? ஒன்றும் நினச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் டயர்டாக இருந்தால் நீங்கள் தூங்குங்க. ஆனால் சாப்பிட்டு தூங்குங்க. அட போங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஐயோ என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? வீட்டுக்கு வந்த மருமக இவ்வளோ நேரம் போத்தி படுத்து தூங்குறாளேன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. நல்ல பேர் எடுக்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது? சோ ஐயோ ஐயோ. என்னம்மா இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஆ இப்போ பரவாயில்லப்பா. சரிம்மா. ஏதாச்சும் வேணும்னா கேளு, அப்பா வாங்கிட்டு வந்து தாரேன். ஆ இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்பா என்னம்மா சொல்லு. இல்லை, 2 நாளாச்சு. அவர் வீட்டுக்கு வந்தாரா? அவன் வீட்டுக்கு வர்றான் இல்ல செத்து கூட போறான், அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ திருந்தவே மாட்டியா? எப்படி அடிச்சு போட்டு போயிருந்தான் படுறதேசி நாயி. என் கையில சிக்குனா அவன் செத்தான். போய் அவனை போய் உனக்கு மாப்பிள்ளைன்னு பார்த்து வச்சு கட்டி வச்சேன் பாரு. என்னதான் செருப்பால அடிச்சுக்கணும். ஃப்ரெண்டோட பையன்னு விசாரிக்காம கட்டி வச்சேன். இப்ப என் ஃப்ரெண்டு போய் சேர்ந்துட்டான். இப்ப ஏமாக கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்பா என்னப்பா ஏன் கத்திட்டு இருக்கீங்க? எல்லாம் என் தலை எழுத்துமா. சொன்னா கேட்கவா செய்யறாங்க? கடைசி போய் அந்த குழியில தான் போய் விழுகிறேன்றாங்க. என் கையில மாட்டு வேணான்னு இருக்கு. பொண்டாட்டி அடிச்சு போட்டு எங்க தொலைஞ்சான்னு தெரியல. ஏன்க்கா என்னக்கா சொன்ன? இல்லடி, 2 நாளாச்சு. அவர் எங்க போனார்னே தெரியல. அப்படி என்ன விட்டுட்டாரோ? அக்கா நான் அன்னைக்கே சொன்னேன், நீ என் பேச்சு கேட்கல. இப்பவும் சொல்றேன், அவன் உனக்கு வேண்டாம்க்கா. இந்த மாதிரி பொண்டாட்டிக்கிட்டு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்கிட்ட எல்லாம் காலம் முழுக்க வாழ முடியாது. அவங்க கிட்ட உண்மையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பொய்யான வாழ்க்கையை தான் வாழணும். அந்த மாதிரி வாழ்க்கை உனக்கு வேணுமா சொல்லு? இல்லடி, என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன். அவர் இல்லாம நான் தனியா என்ன பண்றது? அப்ப அந்த ஆள்கிட்ட அடி வாங்கிட்டு இப்படியே காலம் முழுக்க இருக்க போறியா நீ? அப்படி இல்லை, என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு அவர் வருவார்ல. அன்னைக்கு ஏத்துக்கிட்டு வாழ போறியா? எந்த காலத்துல இருக்க நீ சொல்லு? இல்ல எந்த காலத்துல இருக்கன்னு கேக்குறேன். இப்பெல்லாம் பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கலனாலே போங்கடான்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போறாளுக. ஆனா நீ என்னடானா, ஷோ கொஞ்சமாச்சும் வெளி உலகத்துக்கு வாக்கா. வந்து வெளியில நடக்கிறதெல்லாம் பாரு. ஏ அந்த ஆள் இல்லாம உன்னால வாழ முடியாதா சொல்லு? நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல திறமை, நல்ல வேலைக்கு போற, கை நிறைய சம்பாதிக்கிற. உன்னால வாழ முடியாதாக்கா? உன் கூட துணைக்கு நான் இருக்கேன், அப்பா இருக்காரு. இதை விட உனக்கு வேற என்னக்கா வேணும்? புருஷனோட அன்பு, எனக்கு அவரோட அன்பு தான் வேணும். எனக்கு வேற எதுவும் வேணாம். இப்படியே சொல்லிக்கிட்டு கடை கடைசி மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் தெரிய போற. நீ புருஷனோட அன்பு வேணும்னு சொல்ற, ஆனா அந்த ஆளு உன்னையே வேண்டான்னு சொல்லிட்டு தானே போனா. அடிச்சு போட்டு போனமே என்னாச்சு ஏதாச்சுன்னு இதுவரையும் வந்து பாத்திருக்கானா? இல்ல ஒரு ஃபோன் கூட பண்ணிருக்கானா? 2 நாளாச்சு. ஆளையும் காணா, அட்ரஸையும் காணா. எங்க போனானே தெரியல. அப்பா கேட்கிற கோபத்துக்கு அவனை என்ன பண்ணுவாருன்னு கூட தெரியல. இல்லடி, அது அக்கா நீ சும்மா இரு, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கு மேல உன்னை தனியெல்லாம் விட முடியாது. நானும் அப்பாவும் இனி உன் கூட தான் இருப்போம், புரியுதா? அவன் வரட்டும் தான் நானும் பாத்துட்டு இருக்கேன். அக்கா. மாமா ராதா என்ன வேணும்? ஏதாச்சும் சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க? நான் பார்த்துக்கிறேன் அத்தை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்ட. உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், போய் தூங்கு, ரெஸ்ட் எடு. ஐய, காலங்காத்திலே போய் தூங்குறதா? என்னத்த சொல்றீங்க நீங்க? புது பொண்ணுமா, வீட்டுல எந்த வேலையும் செய்யக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடு, சரியா? எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானே பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. எனக்கு இந்த வேலை செய்யாமல் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. சும்மாவே உட்காந்துருந்தா நல்லாவும் இருக்க மாட்டேது, போர் அடிக்குது. அதான். போர் அடிச்சா ரவியை கூப்பிட்டு வெளியே போ. வேற என்ன வேலை? யாரு உங்க புள்ள தானே, நல்லா கூட்டிட்டு போயிடுவாரு. அடிப்பாவி, ஏன் அப்படி சொல்ற? ஆமா, பெருசா வெளியே கூட்டிட்டு போயிட்டாலும் கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்கேயாச்சும் பொண்டாட்டிய வெளியில கூட்டிட்டு போவாங்க. ஆனா உங்க புள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கா?
என்னடி சொல்ற? அட போங்கத்த. எப்போ பாரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புன்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ராதா, உன்னோட உடம்பு நல்லா இருக்கணும்ல. ம், கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா பட்ட அன்னைக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம். மறுபிறவி எடுத்து வந்திருக்க. உடம்பு நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் ரொம்ப கவனமா பாக்குறான். அட போங்கத்த, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு இது ஒன்றுமே இல்லை. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் சும்மா சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால எனக்கு என்னையவே ஒரு நோயாளி மாதிரி ஃபீல் ஆகுது த. நீங்கள் கொஞ்சம் அவருக்கு சொல்லுங்களேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல அங்கே போகிறது. ஐயையோ, இந்த விஷயத்துல உன் புருஷன்ட்ட பேச முடியாதுமா. அவன் சும்மாவே ராதா ராதான்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதுல உன்னோட ஹெல்த் இஷ்யூஸை நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கே, அவ்வளோதான். அத்தை, நீங்க பாருமா ராதா, அன்னைக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? நீ கஷ்டப்படுறத பார்த்து ரவி எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? என் கண்ணால பார்த்தேன். உன் உடம்பு முழுக்க போதை ஊசி போட்டிருக்கான் அந்த படுபாவி. அதனாலதான் ரவி ரொம்ப கவனமா இருக்கான். கொஞ்ச நாளைக்கு தானே, போயிட்டு வா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. அட போங்கத்த, அந்த ஹாஸ்பிட்டலில் 2 கையிலையும் நல்லா 2 லிட்டர் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்டு போய் நான் வெளியில் சுற்றுறது? நேராக டயர்டாகிடும். அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து படுக்க வேண்டியதான். ஐயோ, சின்ன பிள்ளை. சரி, எதனா பூஸ்ட் போட்டு தரட்டா, இல்லைன்னா ஜூஸ் போட்டு தரட்டா? குடிக்கிறியா? வேண்டாத்த, இன்னும் 5 நிமிஷத்தில் கிளம்பணும். அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டதும் நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வரத்த. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. பந்தலுக்கு கட்டினது இன்னும் நம்ம கொடுக்கல. அப்புறம் சாப்பாட்டுக்கு கொடுத்தாச்சு. ஐயருக்கும் கொடுத்தாச்சு. நல்லா பாரியா, வேற ஏதாவது விட்டு போயிருக்கான்னு. கொடுக்க வேண்டியதுல கொடுத்தாச்சுல்ல. அதெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுமா. பாரு, சிம்பிளா தான் கல்யாணம் வச்சோம். அதுக்கே எம்புடி செலவு பத்தியா? விலைவாசிலாம் அப்படியேவா இருக்கு? ஏறி போயிடுச்சுல்ல. நம்ம காலத்துலலாம் அப்படியா? அதுவும் சரிதான். என் கல்யாணம் நடக்கிறப்பலாம் வெறும் 10,000 தான்டா செலவாச்சு. அடேங்கப்பா, உங்க காலத்திலே 10,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்களாமா? ஆமா, ஆனா இப்ப பாரு, 10,000ன்றது இந்த காலத்துல 1 ரூபாய் மாதிரி ஆயிப்போச்சு. இப்படின்றதுக்குள்ள செலவாகி போயிருது பாரு. என்ன பண்றது, விலைவாசிலாம் அந்த மாதிரி ஏறி போய் கிடக்கு. இருக்கப்பட்டவங்க நம்மளே உட்காந்து புலம்புறோம். இல்லாதப்பட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க பாவம். அதாம்மா. பாட்டி, அடடே, புது மருமகளை காணான்னு காலையில இருந்து தேடிட்டு இருந்தேன். இப்பதான் கண்ணுல படுற. போச்சு, அவ்வளவுதான். இனி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மருமகளே, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. காலையிலே சாப்பிட்டேன். இனி மதியம் தான் சாப்பிடணும். ஓ, சரிங்க மாமா. நீ காலையில சாப்பிடல, வா வந்து சாப்பிடு. வேணா பாட்டிமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இனி அப்புறம் சாப்பிட போற? காலையில இருந்து சாப்பிடாம இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்க. புது பொண்ணு, சீக்கிரமா நேரத்துக்கு சாப்பிடணும்ல. சாப்பிட்டு தூங்கிருக்கலாம்ல. இல்ல பாட்டிமா, கொஞ்சம் டயர்ட்ல. புரியுது புரியுது, நைட்டு ஃபுல்லா வேலையா இருந்திருப்பீங்க. சூப்பர். இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா மானம் கெட்டு மரியாதை கெட்டு போக வேண்டியதான். பாட்டி, ராதாவை பாத்தீங்களா? ராதாவாமா? அவ காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாமா. என்னது, ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு? என்னாச்சு ராதாவுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னை எழுப்பிருக்கலாம்ல. இரு ஏண்டி இப்படி படபடான்னு ஓடுற? அவளுக்கு எதுவும் இல்லை, நல்லாதான் இருக்கா. முன்ன அவளை கடத்தி வச்சிருந்தாங்கல்ல, அதுல கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, அதான் செக்கப்புக்காக ரவி கூட்டிட்டு போயிருக்கான். இப்ப வந்துருவாங்க. கவலைப்படாத விஜி, உன் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகாது. ஓ, அதானா? நான் கூட பயந்துட்டேன். ஏமா, ராதாவுக்கு ஒண்ணுன்னா உன்னால தாங்க முடியாதா? ஆமாங்க மாமா, அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா. சரி போ, நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு போய் அப்புறமா படுத்து தூங்குறது இருந்தா தூங்குங்க. சரிங்க மாமா. அம்மா, கணக்கெல்லாம் சரியா இருக்கு. இனி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். அதான் அப்பயே சரியாயிருச்சு ராதாவுக்கு. திருப்பி ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போறா?